ஃப்ரம் ட்ரேட் அண்ட் டெரிட்டரி அப்படிங்கிற லெசனில் இருந்து டூ யூ நோஸ் பார்க்கலாம். நான் மகாலட்சுமி. த பிளாக் ஹோல் ட்ராஜடி 1756. இங்கே ட்ராஜடி அப்படின்னா ரொம்ப துயரமான ஒரு விஷயம். ட்ராஜிக் ஸ்டோரி அப்படின்னா கஷ்டமான ஒரு கதை அப்படிங்கிற மாதிரி, சோகமான கதைன்ற மாதிரி. இங்கே பிளாக் ஹோல் ட்ராஜடி வந்து 1756 நடந்தது. இது என்னன்னு பார்க்கலாம் பாருங்கள். தேர் வாஸ் அ ஸ்மால் டஞ்சன் ரூம் இன் தி ஃபோர்ட் வில்லியம் இன் கல்கட்டாவில் ஃபோர்ட் வில்லியம் கோட்டையில் டஞ்சன்ட்டாக ஒரு ரூம் இருக்குது. டஞ்சன்ட் அப்படின்னா என்னென்னா ஃப்ரீயாக இருக்க முடியாமல் அப்படியே இறுக்கமாக இருக்கக்கூடிய ஒரு ரூமு, அதான் டஞ்சன் ரூம். ஒரு சின்ன டஞ்சன் ரூம் அங்கே இருக்குது. வேர் ட்ரூப்ஸ் ஆஃப் நவாப் ஆஃப் பெங்கால் சிராஜுட் டவுலாவுடைய மன்னருடைய படை வீரர்கள் 146 பிரிட்டிஷ் பிரிசனர்ஸ் ஆஃப் வார்ன்னு சொல்லுவாங்க. அதாவது போர் முடிஞ்ச உடனே ஜெயிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, தோக்குறவங்களுடைய அந்த படை வீரர்களை எடுத்துகிட்டு வந்து வச்சுப்பாங்க. அது வந்து பிரிசனர்ஸ் ஆஃப் வார்ன்னு சொல்லுவாங்க. ஃபார் ஒன் நைட் இவங்கள பிடிச்சிட்டு வந்து என்ன பண்ணிட்டாங்க, பிரிட்டிஷ் பிரிசனர்ஸ் ஆஃப் வாரை பிடிச்சிட்டு வந்து ஒரு நைட்டெல்லாம் அந்த டஞ்சன் ரூமில் வச்சுட்டாங்க, ஃபோர்ட் வில்லியமில் இருக்கக்கூடிய அந்த டஞ்சன் ரூமில். நெக்ஸ்ட் டே மார்னிங் when the doors were open. ஸோ மறுநாள் இன்றைக்கி நைட் கொண்டு வந்து 146 பேர் அடைச்சிடுறாங்க அந்த ரூமில். அடைச்சிட்டு மறுநாள் வந்து அதை ஓப்பன் பண்ணும்போது 123 ஆஃப் தி பிரிசனர்ஸ் ஃபவுண்ட் டெட் பிகாஸ் ஆஃப் சஃபோகேஷன். அந்த 146ல் 123 பேர் இறந்து போயிட்டு இருந்தாங்க. என்ன காரணம் அப்படின்னா சஃபோகேஷன் தான் காரணம். சஃபோகேஷன் அப்படின்னா மூச்சு விட முடியாமல், காற்று இல்லாமல், வெளிச்சம் இல்லாமல், அந்த மாதிரி. ஸோ இங்கே சஃபோகேஷன்னா மூச்சு விட முடியாமல் தவிப்போம் இல்லையா, தட் இஸ் சஃபோகேஷன். ஸோ அந்த ரூமில் டஞ்சன் ரூம்ன்றதுனால அதுக்குள்ளே காற்று கூட போகாமல் இருந்திருக்கு, அந்த ரூமில் வச்சு அடைச்சிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அந்த ஒரு சம்பவத்தை வந்து பிளாக் ஹோல் ட்ராஜடி அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்போ நடந்ததுன்னா 1756 நடக்குது. கர்நாடிக் வார்ஸ்ன்னு நம்ம ஹிஸ்ட்ரியில் நிறைய படிக்கிறோம். ஸோ அது 3 கர்நாடிக் வார்ஸ் நடந்திருக்கு. அது என்னென்ன காலகட்டத்தில்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வார் வந்து 1746 தொடங்கி 48 முடிஞ்சிருக்கு. ஸோ 2 years. செகண்ட் கர்நாடிக் வார் வந்து 49, அப்படியே தொடர்ந்து அடுத்த வருஷமே ஸ்டார்ட் ஆகிருக்கு பாருங்கள். 1749 ஆரம்பித்து 1756 முடியுது. தென் தேர்ட் கர்நாடிக் வார், இந்த பிளாக் ஹோல் ட்ராஜடியுடைய அந்த வருஷம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1756 தொடங்குது தேர்ட் கர்நாடிக் வார், 1763 முடியுது. ஸோ 1746, 48, 49, 54, 56, 63. ஆங்கிலோ மைசூர் வார், ஆங்கிலோ மராத்தா வார், இதோடைய வருஷங்கள் பார்க்கலாம். ஆங்கிலோ மைசூர் வார் வந்து 4 நடந்திருக்குது. ஆங்கிலோ மராத்தா வார் வந்து 3 நடந்திருக்கு. கர்நாடிக் வாரும் நமக்கு 3 தான். ஸோ ஆங்கிலோ மைசூர் வார் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஆங்கிலோ மைசூர் வார் எப்போ நடக்குதுன்னா 1767 தொடங்கி 69 முடியுது. தென் செகண்ட் மைசூர் வார் வந்து 1780 1784 வரைக்கும் நடக்குது. தேர்ட் ஆங்கிலோ மைசூர் வார் வந்து 1790 தொடங்கி 1792 முடியுது. தென் ஃபோர்த் ஆங்கிலோ மைசூர் வார் வந்து 1799 நடக்குது. ஸோ 4 மைசூர் வார்ஸ் வந்து மொத்தம் 4 இருக்குது. 67 தொடங்குது, 1799 ஃபோர்த் மைசூர் வார் முடியுது. தென் ஆங்கிலோ மராத்தா வார்ஸ் நடக்குது பாருங்கள். இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஆங்கிலோ மராத்தா வார் வந்து 1775 தொடங்கி 1782 முடியுது. செகண்ட் ஆங்கிலோ மராத்தா வார் வந்து 1803 தொடங்கி 1805 முடியுது. தேர்ட் ஆங்கிலோ மராத்தா வார் வந்து 1817 ஸ்டார்ட் ஆகி 1818 முடிஞ்சுது. சத்யேந்திரநாத் டாகூர், த எல்டர் பிரதர் ஆஃப் போயட் ரவீந்திரநாத் டாகூர் நம்ம ஜனகணமன பாடுறோம், அதோடைய ஆத்தர் வந்து ரவீந்திரநாத் டாகூர் தான். ஸோ அவருடைய அண்ணா, பெரிய அண்ணா, எல்டர் பிரதர்னால் பெரியவங்கன்னு அர்த்தம். ஸோ அண்ணா சத்யேந்திரநாத் டாகூர் அப்படிங்கிறவர், இவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இந்தியன் டு பாஸ் தி ஐசிஎஸ் எக்ஸாமினேஷன் இன் 1863 நடந்த ஐசிஎஸ் எக்ஸாம் அப்படின்றதுங்க இம்பீரியல் சிவில் சர்வீசஸ். இப்போ நம்ம ஐஏஎஸ் எக்ஸாம்ஸ் எழுதுகிறோம் இல்லையா, இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன் சர்வீஸ். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் ஆட்சி செஞ்சுட்டு இருந்த காலத்தில் இம்பீரியல் சிவில் சர்வீசஸ் அப்படின்னு எக்ஸாம் நடந்துட்டு இருந்தது. ஸோ அதில் முதல் இந்தியர் யார் பாஸ் பண்ணதுன்னு பார்த்திங்கன்னா சத்யேந்திரநாத் டாகூர் அவங்க தான். 1863 அவங்க பாஸ் பண்ணுறாங்க. Sir Elijah Impey was the first Chief Justice of Supreme Court at Fort William in Bengal. பெங்காலில் இருந்த ஃபோர்ட் வில்லியமில் இருந்த சுப்ரீம் கோர்ட்டுக்கு சீஃப் ஜஸ்டிஸாக இருந்தது. ஃபஸ்ட்டு சீஃப் ஜஸ்டிஸ், அதாவது ஹையஸ்ட்டு ஜஸ்டிஸ் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சர் இலியா இம்பே அப்படிங்கிறவங்க. நம்மளுடைய மெட்ராஸ் ஹை கோர்ட்டுடைய ஃபஸ்ட்டு சீஃப் ஜஸ்டிஸ், ஃபர்ஸ்ட் இந்தியன் யார் சீஃப் ஜஸ்டிஸாக இருந்தது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அப்படின்னா சர் திருவாரூர் முத்துசுவாமி அப்படிங்கிறவர் தான் ஃபஸ்ட்டு இந்தியன் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் மெட்ராஸ் ஹை கோர்ட்.
ஸ்ட்ரென்த் ஆஃப் பிரிட்டிஷ் ஆர்மி, பிரிட்டிஷ் ஆர்மியுடைய ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். பிளாசி வார் நடக்கும்போது, பிளாசி வார் எப்போ நடக்குதுன்னா 1757 நடக்குது. ஸோ அதில் இந்த பிளாசி வார் நடக்கும்போது 1950 யூரோப்பியன் இன்ஃபேண்ட்ரிஸ் இருந்தாங்க. இன்ஃபேண்ட்ரிஸ்னால் காலாட்படை சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அவங்க 1950 மெம்பர்ஸ் அவங்க வச்சுருந்தாங்க. ஆர்ட்டிலரி அப்படின்றது என்னென்னா அந்த பெரிய பெரிய பீரங்கி மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து போர்க்கருவிகள் எல்லாம் வந்து வச்சு மெயின்டைன் பண்ணுவாங்க. அவங்களில் 100 பேர் வச்சுருந்தாங்க. தென் 50 இங்கிலீஷ் செயிலர்ஸ், அந்த கப்பலில் தண்ணியில் சண்டை போகிறதுக்காக அவங்க வந்து 50 பேர் இருந்தாங்க. அண்ட் 2100 இந்தியன் சிப்பாய்ஸ், நம்ம இந்தியா நாட்டை சார்ந்த சிப்பாய்ஸும் வந்து அவங்க ட்ரூப்பில் இருந்தாங்க. 2100 இந்தியன் சிப்பாய்ஸ் இருந்தாங்க. அண்ட் இங்கிலீஷ் ஆர்மி ஆஃப் 6000 ட்ரூப்ஸ் வர் மெயின்டைன்ட் இன் பெங்கால். பெங்காலில் மட்டுமே 6000 பேர் கொண்ட படையை வந்து அவங்க இங்கிலீஷ் ஆர்மி மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. இன் 1857 அது 1757 சொல்லக்கூடிய அந்த பிளாசி வார் நடக்கும்போது அவங்களுடைய ஸ்ட்ரென்த்து. இங்கே 1857 த ஸ்ட்ரென்த் ஆஃப் தி ஆர்மி இன் இந்தியா வாஸ், இந்தியாவுடைய ஆர்மி ஸ்ட்ரென்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3,11,400 ஆஃப் ஹூம் 2,65,900 பேர் இந்தியன்ஸ். 3 லட்சம் ப்ளஸ் ஆர்மி பீப்புள் இருந்தாங்க. அதில் 2,65,900 இந்திய நாட்டை சார்ந்தவங்களை மட்டுமே இருந்தாங்க. இட்ஸ் ஆஃபீஸர்ஸ் வேர் பிரிட்டிஷ். ஆனால் படை வீரர்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன்ஸாக இருப்பாங்க. ஆனால் ஹையர் போஸ்டிங்கில் இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் பீப்புளாக இருந்தாங்க. த ஃபர்ஸ்ட் இந்தியன் ஸ்டேட் டு அக்செப்ட் தி சப்சிடியரி அலையன்ஸ். இங்கே சப்சிடியரி அலையன்ஸ்னால் இதை ஃப்ரெஞ்சை சொல்லலாம், இல்லைனா பிரிட்டிஷோட சொல்லலாம், ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட சொல்லலாம். அதாவது 2 பேரும் ஒன்றா சேர்ந்து இருக்கிறது, தட் இஸ் சப்சிடரி அலையன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ முதல்ல இந்த சப்சிடரி அலையன்ஸ் அப்படின்றத ஏற்றுக்கிட்டனா ஸ்டேட் என்ன இந்தியாவில் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஹைதராபாத் தான் ஃபஸ்ட்டு ஏற்றுக்கிச்சு. 1798 அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. அவங்களுக்கு அப்புறம் தஞ்சூரில் 1799, ஆவாதில் 1801, பெஷ்வா 1802, பான்ஸில் 1803, குவாலியர் 1804, இண்டோர் 1817, ஜெய்ப்பூர், உதய்பூர், ஜோத்பூர் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா 1818 அந்த சப்சிடரி அலையன்ஸை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. பை அப்ளைங் தி டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ் பாலிசி. இங்கே டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ் பாலிசி அப்படின்னா என்னென்னா சொந்த வாரிசு இல்லாமல் தத்தெடுக்கிறதெல்லாம் வந்து கணக்கில் வச்சுக்காமல் சொந்தமாக வாரிசு இல்லை அப்படின்னா அந்த ஒரு நாடு வந்து பிரிட்டிஷ் ஆட்சி கீழே வந்துடும். அதுதான் வந்து டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ் அப்படிங்கிற பாலிசி. டல்ஹவுசி அனெக்ஸ் சத்தாரா. இந்த டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ், அதாவது உனக்கு இயற்கையான வாரிசு கிடையாது இந்த ராஜாக்கு அப்படின்ற ஒரு பட்சத்தில் அந்த நாடு இவங்க கைக்கு வந்துடும். அந்த மாதிரி டல்ஹவுசி எந்த கிங்டம் எல்லாம் அவருடைய கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டாரு அப்படின்னா சத்தாரா அப்படிங்கிற ஒரு கண்ட்ரி, சத்தாரா அப்படிங்கிற அந்த ஒரு கிங்டம் 1848. ஜெய்ப்பூர், சாம்பல்பூர் அப்படிங்கிற இடங்கள் வந்து 1849. பாக்தத் அப்படின்றது 1850, உதய்பூர் 1852, ஜான்சி 1853 அண்ட் நாக்பூர் in 1854. Thanks for watching the video. Take care.